புதையலுக்காக தோன்றுன்னு. ஆனால் மீடியாக்களில் மற்ற இதுலையும் வர ஒரு செய்தி வந்து பரவல ஆரம்பிக்குது. ஒரு தனி மனிதன் 80 வயது 82 வயது ஒரு வயதானவர் அவருடைய முயற்சியில், ஒரு தனி முயற்சியில் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆடு விற்று, தன்னுடைய சொந்த ஆட்டை விற்று இத்தனை குளங்களை வெட்டி அந்த கிராமத்தையே வந்து தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நிலைமை உண்டாக்கிறாருன்னா இந்த விருதுக்கு தகுதியான ஆள் தான் பண்ணுறாங்க. கூப்பிட்டு அந்த விருதை கொடுக்குறாங்க. அந்த அரசாங்கம் பாராட்டுது. அந்த விருது 1 லட்சம் ரூபாய் ரொக்க காசும் 25 கிராம் தங்கமும் கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அதை கொண்டு வர்றாரு. அந்த காசையும் அந்த தங்கத்தையும் விற்று இன்னும் 2 குளத்தை வெட்டுவன்றார். வெட்டின பிறகு இன்னும் சூடாகிறாங்க. வந்து அந்த கிராமத்தை ஆட்கள் தாண்டி உறவினர்லாம் பயங்கர சூடாகிறாங்க. என்னையா கிறுக்கு பிடிச்சி போச்சு அந்த கழவனுக்கு, ஏன் அது தேவையில்லாத வேலை தான் இதுவும் ஆயிடுச்சு இல்லை, கவர்மெண்ட்டே பார்த்துக்கிச்சு இல்லை, எதுக்கு இது அப்படின்னு. அப்போது மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக இறங்கி அவரை பற்றி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே அந்த தொகுதி எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர் எல்லாம் ஓடி வராங்கல்ல. இவங்க செய்ய வேண்டிய வேலையை கிழிக்கிறாங்கல்ல. ஏன்னா நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆட்டோ வித்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னும் ஓயாமல் இருக்கிறார். அவர் கொடுத்த விருதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒருத்தர் சுகமாக வாழாமல் திரும்ப அவர் வந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின் பொழுது ஒட்டு மொத்தமாக அந்த கிராமத்தை ஒரு நபர் வந்து தத்தெடுக்கிறார். ஒரு பெரும் கோட்டீஸ்வரர் தத்தெடுத்து அதற்கான அடிப்படை வசதிகள்லேருந்து எல்லா வசதியும் நான் செஞ்சு தரேன்னு சொல்லி அந்த பெரியவரை பாராட்டுறாரு. அவர் என்னன்றாரு, கடைசி வரைக்கும் நான் என்னதான் செல்வம் வந்தாலும் என்னதான் இது வந்தாலும் இந்த ஆடு தான் எனக்கு, இந்த ஆட்டோட தான் இருப்பேன், இந்த ஆட்டை தான் மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றார். இந்த மாதிரியான உள்ளங்கள் இருக்கு இல்லைங்களா, இது எங்கேயாவது அபூர்வமான உள்ளங்கள் தாங்க வரும். இது எல்லாருக்கும் வரவே வராது. கிட்டத்தட்ட இந்த வேலையை அந்த காமகவுடா அந்த பெரியவர் செய்ததுனால அந்த குடும்பம் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அவரை விட்டுட்டு. அதை பற்றி துளி கூட கவலைப்படாத ஒரு மனிதன் தாங்க வந்து, துளி கூட கவலைப்படாமல் நான் என்னுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டேன், நான் எடுத்த முயற்சியிலேருந்து மாற மாட்டேன்னு சொல்கிறதுக்கான ஒரு தில் இருக்குல்ல. ஏன்னா எவ்வளோ பேர் சொல்கிறாங்க வந்து உனக்கு வண்டி கடை வச்சு தரேன், மைசூரில் போய் இருன்றாங்க, பெங்களூரில் போய் ஒரு தள்ளுவண்டியில் பழம் வேணுன்றாங்க, நீ சாதாரண ஒரு வாழ்க்கை நகர்ப்புறத்தில் வாழுன்றாங்க. இந்த பட்டிக்காட்டில் வந்து இந்த என்ன வானம் பார்த்த பூமியில் நீ ஆடை வச்சுன்னு இப்படி கஷ்டப்படணுமா, உன் ஆட்டை விற்று இங்கே வந்து நீ குளத்தையும் இதுவும் வெட்டணுமா, இதனால் உனக்கு என்ன பயன் அப்படின்றாங்க. இதன் பிறகு வரக்கூடிய அத்தனை தலைமுறைக்கும் பயன். இது எல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் சாதாரண சாமானியன் நினச்சா இந்த அரசாங்கத்தையும் திரும்பி பார்க்க வைக்கலாம் அப்படின்னு செஞ்சது தான் அந்த 82 வயது காமகவுடாவுடைய ஒரு சாதனை. ஒரு தனி மனிதன் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். அவனுக்கு ஒரு வயது ஒரு தடை கிடையாது, நீ கிராமத்தான்ற ஒரு இது கிடையாது, படிக்காதவன்ற ஒரு விஷயம் கிடையாது. முயற்சியும் தன்னம்பிக்கை இருந்தது. விமர்சனங்களை காதில் வாங்காமல்